அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். என்னுடைய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்போ நம்ம என்ன இன்றைக்கி பண்ண போகிறோன்னா, ஒரு பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் டிப்ஸ் என்னென்னா, அதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அரை கப்பு பச்சை அரிசி ஊற வச்சு நல்ல ஒரு அதே அரை கப்பு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஊற வைக்கணும் பச்சரிசியை. அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். பச்சரிசி ஊற வச்சுட்டு அதே அளவு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பாயசம் பண்ண போகிறோம். ஸ்டார்டர்ஸ், மை விஷஸ். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க பாயசம் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சாச்சு. கரகரான்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக விழுது மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கரகரான்னு அரைச்சி வச்சாச்சு. இப்போது நம்ம அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் சொட்டு தண்ணி விட்டுண்டு நெய்யை விட்டுக்கணும். நெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அது ஒரு சின்ன டிப்ஸு. சரியா? கொஞ்சம் தண்ணியை விட்டுண்டு நெய்யை போட்டாச்சா. அடுத்தது இப்போது தண்ணி லைட்டாக சூடானோன்னே அந்த அரைச்சி வைத்த மாவை இதில் போட போகிறோம். என்ன அரைச்சிருக்கோம்? பச்சரிசி. என்கிட்ட ஏலக்காய் பொடியாக இருக்குது, அதனால் நான் இதில் போடல. சப்போஸ் ஏலக்காய் வாசனை வேணும் இல்லையா, பொடி இல்லாதவங்க ஏலக்காயை முழுசாக போட்டு இதோடையே அரைச்சிடலாம். ஒரு அரை கப் தேங்காய் துருவல், அரை கப்பு பச்சரிசி போட்டு அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் விட்டுடலாம். தண்ணி விட்டுருக்கேன் அடியில். தண்ணியும் நெய்யும் போட்டாச்சோ. ஸோ இப்போது இது நீருக்காக கரைச்சி விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கைவிடாமல் கிளறணும். உடனே கட்டியாயிடும். கைவிடாமல் கிளறணும் கெட்டியாகிற வரைக்கும். ஓகே. இன்னும் கொஞ்சம் கூட நீர்க்க தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நீர்க்க பண்ணிக்கணும் முதல்ல. இப்படி நல்லா நீர்க்க தண்ணி சேர்த்துட்டு, ஏன்னா அப்போ தான் இந்த அரிசி வேகும். சரியா? இந்த மாதிரி நல்லா திக்கார வரைக்கும் கிளறிட்டு, நம்ம வெல்லத்தெல்லாம் இடிக்க வேண்டாம் இல்லையா, இப்போது பவுடரே விற்கிறது. ஸோ அதை நம்ம போட போகிறோம். இது திக்கார வரைக்கும் கிளறிண்டே இருக்கும். பார்த்தீங்களா? இப்படி கெட்டியாகிறது. கெட்டியாகிடுதோ இல்லையோ. இப்போ நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு வெள்ளைப்பொடி அதே ஒரு அரை டம்ளர், கொஞ்சம் கம்மி போட்டால் போதும். ரொம்ப டூ மச் ஆஃப் வெல்லம் வேண்டாம். அரை டம்ளர் போடலாம். ஏன்னா தேங்காயும் கலந்துருக்கு, நம்ம அரிசியும் இருக்கு இல்லையா. நல்லா கலரை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இது பாருங்க, கிளறும்போது நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வந்துட்டுனா போதும். ஸ்டாப் பண்ணிக்கணும். கண்ணளத்தியாகவே போடலாம். நீங்கள் அப்படி கற்றுக்கோங்க. முன்னையெல்லாம் கண்ணளத்தி தான். இதே மாதிரி நெய்யை விட்டு முந்திரி பருப்பை வறுத்து போட்டு பண்ணுறது ஒரு விதம். இன்னொரு விதம், இதை நன்னா கொஞ்சம் வெள்ளை இது வாசனை போக கொதிக்க வச்சுட்டு தேங்காய் பால் விடுறது இன்னொரு ரகம். அடுத்த ரகம் இது ஆறுன அப்புறம் தேங்காய் பால் விடணும். அப்படி இல்லைன்னா பசும்பால் கூட விடணும். பசும்பால் விட்டு முந்திரி நெய்யில் வறுத்து போடும். இந்த மாதிரி வெள்ளை வாசனை போக
நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் கலண்டே இருக்கணும் சிம்பிளில் வச்சு. ஓகேயா? அவ்வளோதான், பாயசம் ரெடியாக போகிறது. இதோ நெய்யில் கொஞ்சம் ஊற வைத்த பாதாம் முந்திரி ரெண்டும் வறுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற என்ன நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். பரங்கி விதை, சூரியகாந்தி, இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லது தான். லைட்டாக பொன்னரமாக செவந்த ஒன்று போட்டுக்கலாம். இந்த பாயசத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அரிசி தேங்காய் பாயசம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே இன்னும் பெஸ்ட்டாக ரிசல்ட் வரணும் அப்படின்னா கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மில்க் பவுடரை நல்லா கரைச்சி சூடாக்கி திக்காக பண்ணணும், இதில் விட்டுக்கலாம். ஆனால் இந்த வெல்லத்தோடு சேரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் அந்த இதாகிடும், பாயசம் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சொட்டு கரைச்சி பார்க்கணும், கரெக்டாக இருந்ததுன்னா பாருங்கள் நல்லா திக்காகிடுது. இப்போ நம்ம சூடான பால் விட போகிறோம். ஓகேயா? இது வெள்ளை ஸ்மெல்லாம் போயாச்சு. அரிசி தேங்காய், இது ஒரு ஹெல்த்தி பாயசம். ஓகே, தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டே 2 இன்றைக்கி பாலா திரிபுர சுந்தரியோட நாள். பாயசான பிரியை நமக இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன, ஸ்ரீமாதான்னு ஏன் ஆரம்பிக்கிறா? உலகத்திலேயே மாதாவை விட சிறந்தவங்க யார் இருக்க முடியும்? அத்தனை ஜீவராசிகளுக்கும் மதர் மட்டும்தான் எல்லா நன்மைகளையும் பண்ண முடியும். அதனால் ஸ்ரீமாதாங்கிற வேர்டை தவிர ஒரு பெஸ்ட்டு வேர்டு இருக்க முடியாது அப்படின்னு அதை ஆரம்பிச்சிட்டா. வாக்தேவிகள் தான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லியிருக்கா. இந்த ஸ்ரீமாதா, மகாராஜி அப்படின்னா அடுத்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மகாராணி. இப்போ வீட்டில் யார் மகாராணி? அம்மா தான் எல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. பக்காவாக பிளான் பண்ணுவாள். யார் யாருக்கு என்ன வேணும், என்ன சமைக்கணும், என்ன ட்ரெஸ் வாங்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும், இருக்கிற பணத்தில் எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி அதில் சிறந்த குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு எவ்வளோ பிளான் பண்ணுறா. ஸோ அதே மாதிரி தான் லலிதாம்பா இந்த உலகத்துக்கே இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவள் ஒரு மகாராணி, புரிஞ்சுதா? அதான் ஸ்ரீமாதா, மகாராஜ்னி. ஆனால் அதில் அவங்க எப்படி வந்தாங்கன்னா சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னா அந்த இந்திரன் செய்கிற யாகம். தேவர்கள் போய் இந்த பண்டாசுரனை வதைக்கணும்னுட்டு தேவர்கள் போய் முறையிடுறாங்க. அப்போது இந்திரன் தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணி அந்த அக்னியில் குழந்தையாக வராமல் ஸ்ட்ரெயிட்டாக 16 வயது மங்கையாக ஒரு பெண்ணாக வராங்க. தங்க தாம்பாளத்தில் வராங்க. அக்னியிலேருந்து உதிச்சிருக்காங்க லலிதாம்பாள். அந்த லலிதாம்பாளுக்கு கையில் எப்போவுமே அபயவரம் அஸ்தவரம் தான் இருக்கும். ஆனால் இந்த தேவிக்கு மட்டும் 4 கைகள்லேயும் பாசக்கயிறு, அங்குசம், அப்புறம் பாசக்கயிறு, அங்குசம், மலர்கள் இதெல்லாம் இருக்கும். தேவி கரும்பு வில் ஒன்றில் இருக்கும். கரும்பு வில்லால் நம்மளுடைய இந்திரியங்களையெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அம்புகள் இந்த 4 மலர்கள் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அதுதான் நம்ம பஞ்சேந்திரியங்களையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பியூட்டிஃபுல்லாக மீனிங்ஸ் இருக்குது லலிதா சஹஸ்ரநாமம். அது எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா பாருங்கோ. நம்ம இது கொஞ்சம் கழித்து பாலை விட்டுடலாம் சூடு பண்ணி. சூடாக பாலை காய்ச்சி கொஞ்சம் விட்டேன், கொஞ்சம் பத்தலைன்னு கொஞ்சம் விடுறேன். அரிசி பாயசம் ரெடி. இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், வதக்கி போட்டிருக்கோம். இப்போ இதுலேயே இந்த பால் இல்லாமல் தேங்காய் பாலும் விடலாம், இல்லை இந்த பாலும் விடலாம், இல்லை மில்க் மேடு விடலாம், எது வேணால் விடலாம். ஸோ பாயசம் இஸ் ரெடி. அரிசி தேங்காய் பாயசம். இது இந்த மாதிரி
இந்த ஏலக்காயை நம்ம ஃபுல்லாக பொடி பண்ணி வச்சுட்டோன்னா அப்பப்போ ஒன்றா பண்ணினா அது கொஞ்சம் அது காணாது ஆக்சுவலாக, ஃப்ளேவரும் நல்லா வராது. இந்த மாதிரி சர்க்கரையோடு பொடிச்சு போட்டுக்கணும். பொடிச்சு போட்டு இதில் இப்படி போட்டோம்னா செம்ம வாசனையாக இருக்கும். அவசரத்துக்கு தட்டின்னு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். முதல்ல எல்லாத்தையும் ஃப்ரீ டைமில் எல்லாத்தையும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா ஈஸி. எல்லாமே சமைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்டார்டர்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகேயா? தேங்க்யூ. செகண்ட் டே நவராத்திரி அரிசி தேங்காய் பால் பாயசம் வச்சாச்சு. ஓகேயா? ஆல் த பெஸ்ட். தேவியோட அருள் கிடைக்கட்டும். தேவி மூகாம்பிகையை எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிண்டு, ஏன்னா அவங்க 3 தேவியும் ஐக்கியமானவங்க. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரும் சேர்ந்தவங்க தான் மூகாம்பிகா. ஒரு முறை டைம் இருந்தால் அங்கே போயிட்டு வாங்க. எல்லாம் உங்களோட என்னெல்லாம் ஆசை இருக்கோ, நேர்மையான ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஓகே, ஆல் த பெஸ்ட். நவராத்திரி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.